Hi friends and family, welcome to Alfa Tamil. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட YouTube சேனல்ல பாத்தீங்க அப்படினா நம்ம Instagram ஸ்டோரி ஐடியாஸ் அப்படினு சொல்லிட்டு பார்ட் 4 வரைக்கும் போட்டுருக்கோம். சோ நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய்ட்டு எல்லாரும் பாருங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்ல 100 வீடியோஸ்க்கு மேல அப்லோட் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படினா மறக்காம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. பிடிச்சது அப்படினா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியாஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது, அதுவும் இல்லாமல் போஸ்ட் ஐடியாஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரி ஹைலைட்ஸுக்கு எப்படி வந்து நம்ம ஓனாகவே நம்ம வந்து மேக் பண்ணுறது, அதுவும் கிளாரிட்டியாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் தந்திருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட பேர் ஸ்டோரி லேப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் நமக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம தாராளமாக இதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஐபி கஸ்டமராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தருவாங்க. அதை வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு வேணும் கிராக்கடு வெர்ஷன் லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக தரேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கிராக்கடு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ உங்களுக்கான ஏதோ ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் அங்கே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான 2 ஃபோட்டோவாக உங்கள் கேலரியிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆல் கொடுக்காதீங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட், மீடியா அண்ட் டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸு, கட் அவுட்டு, ப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பேக்ரவுண்டு வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கேலரியிலிருந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு வச்சுக்கலாம். அண்ட் தென் மீடியா, அதாவது இந்த ஃபோட்டோக்கு வேறு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் தென் மேலே வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஓவர்லேயில் நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்டோடு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராக்டு வெர்ஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும், மறக்காமல் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்படி ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரிக்கு டெம்ப்ளேட் வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் டெம்ப்ளேட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க இப்போ போஸ்ட் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி, போஸ்ட் அண்ட் ஹைலைட் இருக்கும். இப்போ நம்ம போஸ்ட் செக்ஷனை போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ போஸ்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தெந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும்னு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட்ரல் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு எதாவது ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்குவேன். இப்போ மேலே இருக்க இந்த லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அட்ஜஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோவோட கலரு, டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிக்கர் வேணும்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரி ஹைலைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஹைலைட் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்குது நமக்கு ஹைலைட் ஆப்ஷன். ஸோ அந்த ஹைலைட் ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஹைலைட் ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த இது வந்து நீங்கள் வந்து அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சிங்க அப்படின்னா உங்களோட பேஜ் பார்க்குறதுக்கே சும்மா அதிரடியாக கிளியராக நீட்டாக இருக்கும். ஸோ இப்போது எனக்கு எந்த ஹைலைட் கவர் வந்து வேணுமோ அந்த ஹைலைட் கவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கருக்கு பதிலாக வேறு ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா நான் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ கலர் ஆப்ஷனை
செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் இல்லை வேறு எந்த கலர் கூட நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒயிட் கலர் கொடுத்து அப்படின்னா ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் ஒயிட் கலர் கூட கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராமுக்கு ஸ்டோரி, ஹைலைட் அண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.